லாஸ்ட் வீக் நம்ம பார்ட் 2 எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சிமுலேட்டர் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இது சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கு, ரெண்டாவது நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ மூணாவதுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ்புக் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிஷிங் மெத்தட்ஸ் மாதிரி நம்ம கேமில் என்ன பண்ணுறாங்க, எப்படி ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம சைடில் சேஃப் கார்டாக இருக்கணும், நம்ம எப்படி டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சைடில் இப்போ ஏதாச்சும் அன்னோன் லிங்க் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணாமல் எப்படிலாம் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க, எதை டார்கெட் பண்ணுவாங்க, எந்த வீக்னஸை டார்கெட் பண்ணுவாங்க, உங்களுடைய ஹாபிஸ்லாம் இருக்குன்னா எப்படிலாம் டார்கெட் பண்ணுவாங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனும் இதில் நம்ம பார்த்துட்டு அதை அவங்களை அட்டாக் பண்ணி நம்ம சில டிஃபென்ஸாக இருக்கிறதையும் இதில் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஹேக்கர் சிமுலேட்டர் வந்து பார்ட் 3 நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம ஓவர் ரைட் கால் ஒருத்தருக்கு அனுப்பியிருப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு ஃபைல் என்ன பண்ணியிருப்போம், அப்லோட் பண்ணி, அதாவது கேட்டிருந்திருப்பாங்க, உங்கள் ஃபைல் கொஞ்சம் அப்லோட் பண்ணி கொடுங்க ஒரு மால்வேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போதான் கேம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் இருங்க. ஸோ என்ன மாதிரியான டாஸ்க் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஓகே சூப்பர். நமக்கு வந்து டாஸ்க் இருக்கு என்னன்னா, 5 சக்ஸஸ்ஃபுல் ஃபிஷிங் வெப்சைட் வந்து ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா சக்சீட் 5 ஃபிஷிங்ஸ். ஓகே, ஸோ சக்சீட் 5 ஃபிஷிங்ஸ் அப்படின்னா 5 டாஸ்க் நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிஸ் கார்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, குட் ஜாப். ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு கரெக்டாக. ஸோ இந்த மால்வேர் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 5 ஃபிஷிங்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லை கரெக்டாக. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்போம், கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லைனா போய் சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திருப்பி எழலாம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸோ நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா திருப்பியும் கீழே இருக்கு பாருங்க, கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிள். ஸோ நமக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் திருப்பி எங்கேயும் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு எல்லா மெசேஜஸ் வந்துருக்கு. டெக்கார்டிஸ்ட் வந்து மெசேஜ் இருக்கு என்னன்னா, கோ அப்லோட் மை மால்வேர் ஃபார் மீ டு எல்சா முரே அப்படின்னு. ஓகே, ஸோ என்னன்னா இங்க வந்து ஐபி அட்ரஸ் எதுவுமே கொடுக்கல. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோ அப்லோட் மை மால்வேர் ஃபார் மீ டு எல்சா முரே அப்படின்னு ஒரு பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரசல் பிக்ஸி ஓப்பன் பண்ணால் இங்கேயும் ஐபி அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, இங்கேயும் மால்வேர் அப்லோட் பண்ண சொல்றாங்க. மிஸ் ஆந்த்ரோப், இங்கேயும் டெக்ஸ்டர் பால்ங்கிற ஒரு பர்சன், அப்புறம் பாண்டூன் அப்படிங்கிற, இங்க எங்கேயுமே வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கல. பட் என்னன்னா ஒரு நேம் கொடுத்துருக்காங்க கரெக்டா, எல்சா முரே அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹிண்ட், ஓப்பன் தி ஃபிஷிங் பாப்அப் இன் தி ஹெல்ப் செக்ஷன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஹெல்ப்புக்குள்ள போயிட்டு ஃபிஷிங் பாப்அப் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷிங் பாப்அப் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. தென் சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் வோட் கிவ் யூ an IP address. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் என்னன்னா நீங்க இந்த ஃபிஷிங் இருக்கு தெரியுமா, ஸோ நெட்கேட்டோட ரன் பண்ணணும். அப்புறம் ஒரு ப்ரொஃபைல ஃபிஷ்புக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த ஃபிஷ்புக் உள்ள இருந்து ப்ரொஃபைலை நீங்க பார்க்கணும். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த நெட்கேட் டூல்ல வந்து அவங்களுடைய ஷெல் கனெக்ஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். ஸோ இதை நம்ம வந்து ரியல் டைம் இப்போ பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படின்னு. நெட்கேட் அப்படிங்கிறது ரியல் டைம் டூல் தான். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்னெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் இல்லா, ஸோ இந்த சர்வர்ஸ் இல்லா ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஜிஸ் கார்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காகனா இது ஆல்ரெடி இந்த வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்குது தெரியுங்களா, இது நம்ம எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கணும், நம்ம கிரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரௌசரில் இங்கே பேக் ஸ்டோர் கிடிஸ் டிபி இருக்குது. இப்போ ஃபிஷ்புக் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ ஃபிஷ்புக் இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆனால் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து எய்தர் திஸ் ப்ரொஃபைல் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆர் யூ ஹேவ் பீன் பிளாக்ட் அப்படின்னு இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு ப்ரொஃபைல் இல்லை. அப்போ நம்ம ப்ரொஃபைல் எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த ஜிஸ் கார்டு தான் நம்மளுடைய டாஸ்க்கு. ஸோ இந்த கோ அப்லோட் மை மால்வேர் கொடுத்துருக்காங்க. எல்சா முரே அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எல்சா முரேவை காப்பி பண்ணி இந்த ஃபிஷ்புக்கில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரொஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்சா முரேவை காப்பி பண்ணிட்டு இந்த ப்ரௌசரில் போய் இந்த ப்ரொஃபைல் இங்கேருந்து நான் எல்சா முரே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து சர்ச் பண்ணுறேன். கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல எல்சா முரே அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, பேரண்டிங், காஃபி, ஃபேமிலி, மேரேஜ், டேட்டிங், டெசர்ட்ஸ், மதர்ஹுட், ஜூஸ், பேக்கிங், வெட்டிங்ஸ். ஸோ இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னா, இந்த எந்த அக்கௌண்ட் கேட்டகரியில் வருது அப்படிங்கிறது பார்க்கணும். பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியா, இதை பார்த்தா பிஸ்னஸ் மாதிரி தெரியல. ஓகே, என்டர்டைன்மெண்ட்டா, இது வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரியும் நமக்கு தெரியல. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பா, கண்டிப்பாக பேரண்டிங் பண்ணுறாங்க, ஃபேமிலியாக தான் இருக்கணும். காஃபி,
அப்புறம் மேரேஜ், டேட்டிங், டெசர்ட்ஸ், மதர்ஹுட் அப்படின்னு ஜூஸஸ் எல்லாமே இருக்கு. அப்போ ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கும் இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஷாப்பிங் அண்ட் ஃபேஷன் இருக்கு. ஸோ இவங்கள பார்த்தா ஷாப்பிங் பண்ற மாதிரி தெரியல. இப்போ இந்த ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ஃபுட் அண்ட் ட்ரிங்க், இப்போ இந்த 2 அக்கௌண்ட்ல தான் ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல இவங்க வருவாங்க. கரெக்டா? இப்போ மேபி இவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்காங்கன்னா, மதர்ஹுட் அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க. ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னா இங்க டெசர்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஜூஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கிங் கொடுத்துருக்காங்க. மேபி இவங்க ஃபுட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல பேரண்டிங்ல, அதாவது இங்க பேரண்டிங் இருக்கு. ஸோ ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ நமக்கு எதுன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், நான் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறேன். ஏன்னா இங்க பேரண்டிங்னு இருக்கு, மதர்ஹுட்னு இருக்கு. ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து காஃபி, அதே மாதிரி ஜூஸ், ஃபுட், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நேமாவும் இருக்கும். எனக்கு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பேரண்டிங்னு இருக்கு, மதர்ஹுட்னு இருக்கு, ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேரேஜ்னு இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த பர்சன் எல்சா முரி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வருது. கரெக்டா? ஸோ இதுதான் நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இதனுடைய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய வீக்னஸும் என்னன்னா, இந்த பேரண்டிங், அப்புறம் இந்த வெட்டிங்ஸ், அப்புறம் இந்த டேட்டிங், மேரேஜ், காஃபி, பேக்கிங், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் தெரியுது, வீக்னஸ் மேபி இதுவும் ஒரு வீக்னஸ் மாதிரியும் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க போறேன். நம்ம அந்த ப்ரௌசர் நமக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஸோ இதுதான் அந்த ப்ரௌசர்ல. இங்க போனா பேக் ஸ்டோர் இருக்கு. இந்த வெப்சைட்டுக்குள்ள இங்க ஃபிஷ்புக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஃபிஷ்புக் அக்கௌண்ட்ஸ்னா, இப்போ நான் இதை பை பண்ணணும்னா எனக்கு 3 காயின்ஸ் போகும். எனக்கு இந்த இடத்துல இருந்து 3 காயின் போக போகுது. பட் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை பை பண்ணணும். என்னன்னா, ஒரு ஃபிஷிங் அக்கௌண்ட்டுக்காக பை பண்ணணும். இது ரியல் டைம் சினாரியோல சோஷியல் இன்ஜினியரிங் கிட்னு நீங்க காலையில சர்ச் பண்ணி பாருங்க வரும். சோஷியல் இன்ஜினியரிங் கிட் அப்படின்னு சொல்லி நீங்க காலையில சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அக்கௌண்ட்டை ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஐட்டம் பர்ச்சேஸ்ட் ஃபிஷ்புக் அக்கௌண்ட். ஸோ ஒரு அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போறேன். பண்ணிட்டு திருப்பி நான் ப்ரௌசர்ல போய் என்ன பண்ண, ஃபிஷ்புக் அக்கௌண்ட் இங்க கிளிக் பண்ணி இங்க கண்ட்ரோல் V, அதாவது அந்த எல்சா முறையை திருப்பியும் சர்ச் பண்ண போறேன். சர்ச் பண்ணிட்டு நான் இங்க வந்து நெட்கேட் கமெண்ட் யூஸ் பண்ண போற சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்கேட் நான் என்ன கொடுத்தேன்னா, இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், இந்த ஃபேமிலி அக்கௌண்ட்ல இங்க நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கா, மெசேஜ்னு இருக்கு. ஸோ நம்ம மெசேஜ் கிளிக் பண்றேன். இதோடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெசேஜ் நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹலோ எல்சா முரே, வி நீட் நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆன் அவர் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் பேஜ், கோ டவுன்லோட் அவர் சாஃப்ட்வேர் நவ். ஸோ இதை பார்க்கும் பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்றோம், ஒரு மெசேஜ் அனுப்புறோம் எல்சா முரேக்கு. என்னன்னா, இந்த மாதிரி எங்களுடைய சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு 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 பர்சன் தேவைப்படுது, நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதை அனுப்புறோம். அனுப்பும் பொழுது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். என்னன்னா, இப்போ ஹவு டு டவுன்லோட் ஃபேஸ்புக் ஹேக்கிங் டூல்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம இதில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஹேக்கிங் டூலே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் ஜிபி வாட்ஸ்அப் நம்ம சேனலில் இருக்கும். இதை வந்து கிளியராக நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போ நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இங்கே நெட்கேட் இருக்கு. ஒன்ஸ் அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கிளிக் பண்ணாங்க, நம்ம ப்ராப்பராக தான் அவங்கள வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது அங்கிருந்து நமக்கு இங்க மெசேஜ் வரும். அட் த சேம் டைம் இந்த இடத்துலயும் நீங்க இந்த கமெண்ட் ப்ராம்ப்டையும் பாருங்க, இந்த மெசேஜஸையும் பாருங்க, அதே மாதிரி இந்த அப்ஜெக்டிவையும் பாருங்க. யா, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கிளியரா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த எல்சா முறையை டார்கெட் பண்ணிருக்கோம். ஹாய், யா ஷோர் அப்படின்றாங்க, விச் மீன்ஸ் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க, சாஃப்ட்வேரை பண்ண போறாங்க. மேபி இன் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த டெர்மினல்ல வந்து அவங்க டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டெர்மினல் விண்டோ மட்டும் எக்ஸாக்ட்லி பாருங்க. இப்போ என்ன பண்றாங்க, அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க, விச் மீன்ஸ் அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. இங்க அந்த மெட்டர் செஷன்ல நீங்க இந்த நெட்கேட் கமெண்ட் கொடுத்துருக்க இந்த செஷனும் ஓப்பன் ஆயிடுட்டு நம்ம சைட்ல அந்த கொடுத்த ஃபைலும் ப்ராப்பரா வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்க சக்சீட் 5 ஃபிஷிங்ஸ்ல ஒரு ஃபிஷிங் ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ நான் இங்க போய் எல்எஸ் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு அந்த எல்சா முரே சிஸ்டம் வந்து டோட்டலா என் கண்ட்ரோல் கிடைச்சிருச்சு. விச் மீன்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்எஸ் டவுன்லோட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து பார்த்தா உள்ள வந்து ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. நான் இதை வந்து இங்க இருந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து என்ன ஃபைல், record.txt. ஓகே, ஸோ இங்கே எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கோ அப்லோட மால்வேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெகாடிஸ்டோடைய அப்ஜெக்டிவ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்மேப் இங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணல, ஏன்னா நமக்கு ஐபி அட்ரஸ் எதுவும் கொடுக்கல. அப்லோட மால்வேர் மட்டும் சொல்லியிருக்காங்க. மால்வேர் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபிஷ்புக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமா, அதாவது ஒரு ஃபேக் ஃபிஷிங் வெப்சைட் மூலமா இந்த ஃபிஷ்புக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், அவங்க நேம் கொடுத்துட்டாங்க, எல்சா மொரேங்கிற நேம் கொடுத்துட்டாங்க. அந்த நேமை இங்க நான் சர்ச் பண்ணி அந்த எல்சா மொரேயோடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அவங்க இன்ட்ரெஸ்ட் பேரண்டிங், காஃபி ஷாப்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரியுது. தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபிஷிங் அக்கௌண்ட்டை நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறேன் த்ரூ பேக் ஸ்டோர். இங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது எனக்கு 3 காயின் போகுது. இங்க நான் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு இதை என்ன பண்றேன், அனுப்புறேன். அனுப்புன உடனே நெட்கேட்ல எனக்கு அவங்க சிஸ்டம்ல என்ன இருக்குங்கிற மொத்த கமெண்டும் வருது. எனக்கு இங்கேயும் சக்சஸா முடிஞ்சிருச்சு.
ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபிஷிங் அட்டெம்ப்டை பண்ணியாச்சு. தென் இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை கம்ப்ளீட் சொல்லி கொடுக்குறோம். நோ அப்படின்னா என்ன சொல்றாங்க, நோ யூ டீன்ட் அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, என்னமோ தப்பு பண்ணியிருக்கோம். எங்க ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நோ யூ டீன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், என்ன தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எக்ஸாம் ஒரே கோ அப்லோட் ஏ மால்வேர் ஃபைன் இருங்க. இப்போ என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல அவங்க வந்து நீ ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றாங்க. அப்போ எல்எஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஸோ எல்எஸ் என்ன பண்ண போறேன், எல்எஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏன்னு நமக்கு இன்னும் தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்போ எல்எஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன், இங்கேயும் எதுவும் ஃபைல்ஸ் இல்லை. எல்எஸ் பிக்சர்ஸ் கொடுக்குறேன், இங்கேயும் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எல்எஸ் மியூசிக் கொடுக்குறேன், இங்கேயும் எதுவும் கிடையாது. ஸோ எல்எஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன் இங்கே. ஓகே rate.txt ஒன்று இருக்கு. ஓகே கேட் நான் என்ன பண்ண போறேன், ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள rate.txt அதை நான் கேட் பண்ணி பார்க்குறேன். ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இங்கேயும் வந்து நம்ம சிஸ்டம் எடுத்தாச்சு. ஓகே பக்கா. ஒரு ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்டெப் தெரியுதுங்களா? ஸோ நம்ம அவங்க வந்து ஃபிஷிங் எடுத்தாச்சு. இங்கே அப்லோட மால்வேர்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்லோட மால்வேர்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபைல்ஸ் இல்லாத மால்வேர் கண்டிப்பா இங்க இருக்கும். கரெக்டா? இங்க அந்த மால்வேர் இருக்கும். சூப்பர். இந்த இடத்துல இந்த டெக்காடெஸ்ட் மால்வேர் அப்லோட் பண்ணணும். கரெக்டா? இப்போ இந்த டெக்காடெஸ்ட்டை என் சிஸ்டம்க்கு மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு டெக்காடெஸ்ட் மால்வேர் ஓகே. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும். எங்கன்னா அந்த சிஸ்டம்க்கு அப்லோட் பண்ணணும். கரெக்டா? ஸோ எங்க அப்லோட் பண்ணலாம், எல்எஸ் கொடுக்குறேன், டவுன்லோட்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அப்லோட் கமெண்டை யூஸ் பண்ணலாம். என்ன அப்லோட் கமெண்ட்னா அப்லோடு, அதுக்கப்புறம் மால்வேர், ஃபைல் நேம் என்னன்னா டெக்கேடிஸ் மால்வேர்ல எங்க அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னா டவுன்லோட்ஸ்க்குள்ள அப்லோட் பண்ண போறேன். என்டர். ஓகே நம்ம ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிருக்கோம். அதனால தான் பாத்தீங்கன்னா நீ கம்ப்ளீட்டே பண்ணலன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஃபிஷிங்கை சக்சஸ் பண்ணியாச்சு, பட் அட் த சேம் டைம் நம்ம மால்வேர் அப்லோட் பண்ணோம். கரெக்டா? இப்போ மால்வேர் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் கொடுத்தாதான் நம்மளுடைய இந்த ஸ்டேஜ் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்து பார்க்கலாம். ஸோ மால்வேர் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கொடுக்குறேன் கம்ப்ளீட். சூப்பருங்க. ஸோ கிரேட். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சொன்ன மாதிரி எல்லா சிஸ்டம்ஸும் ஃபஸ்ட்டு ஃபிஷிங் மூலமாக அவங்க சிஸ்டமில் நெட்கேட் கமெண்ட் மூலமாக ஃபிஷிங் மூலமாக நம்ம ஒரு அக்கௌண்ட்டை எடுத்தோம், ஒரு அக்கௌண்ட்டை வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக் வழியாக ப்ரொஃபைலை சர்ச் பண்ணி அந்த ப்ரொஃபைலோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டமை கிளிக் பண்ண வச்சு தென் இங்கே நம்ம ஷெல் கனெக்ஷன் எடுத்து அந்த ஷெல் கனெக்ஷனுக்கு நமக்கு இவங்க ஒரு மால்வேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த மால்வேரை இந்த ஷெல் கனெக்ஷன் மூலமா அப்லோட் அந்த ஃபோல்டருக்கு அந்த சிஸ்டம்க்கு பண்ணிருக்கும். தென் இந்த மிஷின் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ரெப்புடேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ஜெக்டிவ் நமக்கு ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபைன். ஸோ இதுல இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, இந்த சக்சஸ்ஃபுல் 5 ஃபிஷிங்ஸை வந்து அடுத்து என்ன, இந்த ஃபிஷிங் இப்போ முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ரியல் டைம் சினரியோஸில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரியல் டைம் கேசஸ்லையும் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி நம்ம ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணாமல் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதனால இதுதான் இந்த ப்ராப்பரான ரீசன். எதையும் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சினரியோஸ் தான் நீங்கள் போய் ஃபேஸ் ஆவீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சைபர் வாயேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.